வணக்கம். வாங்க மக்களே, வாங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வந்துட்டு கேரளத்தில் உள்ள தளத்தில் எடுத்தது நண்பர்களே. இது வந்து நாங்கள் ஒரு டூர் போயிருந்தோம். டூர் போயிருக்கும்போது அங்கே கேரளாவில் ஒரு கோட்டயம்ன்ற தளத்தில் ஒரு குட்டி லேக்கு உண்டு. அந்த லேக்கில் டிக்கெட்டு 30 ரூபா. அதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வண்டி போகும். நம்ம பார்க்கணும்டா, பார்க்குறதுக்கு நல்லா 30 ரூபா கொடுத்துட்டு நம்ம முன்னாடியே டோல்கேட்டு போல் அங்கே நிற்கிறாங்க. அவங்க போனே நம்ம சீட்டு மேடிக்கணும். 30 ரூபாய்க்கு கொடுத்து சீட்டு மேடிச்சிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் நண்பர்களே. இதை நாங்கள் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தோம். பாருங்கள், அதில் சின்ன போட்டு இதெல்லாம் இருக்குது. அதில் பூரா நம்பர் பிரகாரம் இருக்குது. இதில் நம்பர் பிரகாரம் 1லேருந்து ஒரு 10 70 போட்டிருக்கு நண்பர்களே அந்த இடத்துல. ஆனால் இப்போ சீசன் கம்மினால் போட்டு வந்து ஒரு பகுதி போட்டு மேலில் வச்சுருக்காங்க. ஒரு 10 20 போட்டு உள்ள தண்ணிக்குள்ளே நிற்கிது நண்பர்களே. இந்த டைம் வெளிச்சம் பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்குறம்போது முழுமையாக தெரிஞ்சுட்டு அப்புறம் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. அப்போ தான் மீண்டும் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அதோட நல்லா கமாண்ட் கொடுங்க. வேறு தவறுதலாக எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் நாங்கள் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தா நான் அந்த கமாண்டில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. அதுக்கு தான் உங்கள்கிட்ட நல்லா கமாண்ட் கொடுக்க சொல்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நாங்கள் போகும்போது மணி 6 மணி ஆயிடுச்சு நண்பர்களே. அது உள்ளே போகும்போது ஒரு சமயம் ராத்திரி சாயந்தரம் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக பார்க்க முடியல. இதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எல்லாம் பூரா ரைட்டு போட்டாங்க. ரைட்டு எல்லாம் ஜோகேஸ் ரைட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள், உங்களுக்கு உள்ளே வந்து சிறுவர் பூங்கா அதெல்லாம் இருக்குது. சிறுவர் பூங்காவில் தவளை பாருங்கள், தவளையை பாருங்கள். அதிலே ஏறி நம்ம சீட் இருக்குது, கசாரி ஏறி நம்ம வாட்டில் உட்காந்துக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 4 பேர் உட்காரலாம். 4 பேர் அதில் உட்காந்துட்டு நம்ம ஒரு ஜாலியாக நம்ம ஃப்ரெண்டுக்கு கூட சேர்ந்து ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ இதெல்லாம் எடுக்கலாம். பாருங்கள், அந்த தவளை 4 சைஸு தவளை இருக்குது. அதில் 4 சைஸு 4 சைஸில் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு கலர் இருக்குது நண்பர்களே. பாருங்கள், இந்த பாருங்கள். நானும் கூட அதில் நின்று உங்களுக்கு என் வீடியோவை போட்டு நான் என்னுடைய பேச தெரியும் உங்களுக்கு. அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இது வந்தால் மறக்காமல் கோட்டயம் மாவட்டம் சங்கனாச்சேரின்ற பாகத்தில் இந்த இது இருக்குது. இதுக்கு பேர் புல்காடு. இந்த ஸ்தலத்து பேர் புல்காடு. அங்கே வந்துட்டு நீங்கள் சங்கனாச்சேரியில் வந்துட்டு இந்த லேக் நாங்கள் புல்காடுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்களாங்க, அவங்க கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. ஒரு ஆட்டோவில் ஏறினாலும் சரி, இல்லை நீங்கள் கார் வச்சுட்டு காரில் போனாலும் அவங்கக்கிட்ட கேட்டிங்களா போதும். இதில் நாங்கள் அந்த புல்காடு லேக்கு போகணும், எங்கிட்ட போகணும்னு சொன்னால் அவங்க வந்துட்டு நமக்கு வழி பறந்து வைப்பாங்க. அதில் நம்ம போய் பார்க்கலாம். இதை பாருங்கள், அந்த தண்ணி விழுகிறத பாருங்கள். அதுக்கு ஒரு கலரு ரைட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கலர் தண்ணி, அது ஒரு தண்ணி விழுகிறது, அது ஒரு வித்தியாசமாக நல்ல ஒரு விஷயம் இருக்குது. அது மேலே பாருங்கள், இந்த பழுப்பு எல்லாம் மரத்தில் சுற்றிருக்காங்க. அது சீரியல் பழுப்பும் மேலே போட்டிருக்காங்க. சீரியல் பழுப்பு அதில் எரிஞ்சிக்கிருக்கு. அந்த பாருங்கள், எல்லாமே இருக்கிற நிறையா பேர் அதில் வந்து ஒரு சுற்றுலா மையம் தானே. அது சிறுவர் பூங்கான்றது ஒரு சுற்றுலா மையம் தான். அதில் வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் போனது 6 மணிக்கு. இன்னொன்று அங்கே போகிற போது பகுதி கூட்டம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தரும் போயிருந்தோம். அப்படியே நான் தவக்காயில் உட்காந்துருக்கிறத கூட எடுத்துட்டு நண்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவோம். வந்தது நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வந்து நல்ல பிடிச்சிருக்க இடமா இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். நண்பர்கள், நம்மளை நம்பி இருக்கிற நண்பர்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும். ஒரு சிலர் வந்து பார்க்குறவங்க இருக்காங்க, ஒரு சிலர் வந்து பார்க்காதவங்களே இருக்காங்க.
அப்போ அதில் வந்து அதை பாருங்கள், நான் அந்த தவளையில் ஏறி என் நண்பர்கிட்ட கொடுத்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதை பாருங்கள், என் நண்பர் எடுத்திருக்காரு. நான் ஏறி தவளையில் ஏறி உட்காந்துருக்கேன் நண்பர்களே. தவளை அந்த இது வந்து தவளை, அதில் வந்து முன்னாடி நான் உட்காந்த இடத்துல 2 ஆள் உட்காரலாம், அதுக்கு பின்னாடி 2 ஆள் உட்காரலாம், 4 ஆள் உட்காரலாம். அந்த மாதிரி தான். எனக்கு ஒரு செத்தோட அவனை உட்கார்றது ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் என் நண்பர்கிட்ட சொல்லிட்டேன், இது போதும், இன்னும் வேறு பக்கம் நம்ம ஷூட் பண்ணுவோம்ட்டு நாங்கள் அப்படியே இறங்கி ஒரு பக்கமாக நாங்கள் போய் பார்த்தோம் நண்பர்களை. அதில் வந்து சிங்கம் இருக்குது, பழுப்பு நல்லா சிங்கம் இருக்குது, டெக்கரேஷனாக முயல் இருக்குது. நம்ம மீனோட இது மற்ற ஒயிட் பல்புன்ற கங்காரு இருக்குது. ஆமாம், மற்ற சரி. அதே சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு பூங்காவில் தூரி ஊஞ்சல் இருக்குது. அதில் நம்ம கோகுளம் மாதிரி ஏறி போய் சர்க்கிள் இருக்குது, சறுக்கி விளாட்லாம், அந்த மாதிரி இருக்குது. இது இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடம் நண்பர்களே. இதை பாருங்கள், இது வந்து ஃபேமிலி ஆகிட்டு போகலாம். இந்த பந்து போல் இது வந்து டேங்கு போல் இருக்குது பார்த்தீங்களா, டேங்கு போல் இருக்கிறது. இது ஒரு போட்டு நம்ம ஏறி அதுக்கு நம்ம வேணும்டா, நம்ம குடும்பத்தோடு போகணும்டா, ஒரு 4 பேர் 5 பேர் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோமோ அந்த பேர் போய் எங்களுக்கு அது வேணும்னு சொன்னால் அவங்க வந்து அது நம்மளை அதில் எடுத்து அதில் உள்ளே உட்கார வச்சு நமக்கு வந்து உடுப்பு கொடுக்குறாங்க. தண்ணியில் நமக்கு ஹெல்மெட் எப்படி தலைக்கவசமோ அது மாதிரி ஒரு உடுப்பு கொடுக்குறாங்க. அது நம்ம தண்ணிக்குள்ளே தவறி விழுந்தாலும் கூட நம்மளை உள்ளே கொண்டு போகாததுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க நமக்கு, அங்கே இருக்குது. அதை நம்ம வந்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஆனால் நம்ம உள்ளே ஏறி போகிறதுக்கு நம்ம பைசா கொடுக்கணும். அது மாதிரி தான். இதை பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது நம்ம மேலே வந்து சிண்டெக்ஸு டேங்க் மாதிரியே இருக்குது. டேங்கு